வணக்கம். உனக்குள்ளே உறங்கிக் கொண்டிருக்கும் அந்த மகா பேரண்டத்தின் சக்தியே, விழித்துக்கொள். இந்த வினாடி வரைக்கும் இந்த உலகத்துல ஜோதிடம் அப்படின்னு சொன்னாலே அது ஏதோ ஒரு குறிப்பிட்ட சமயம் சார்ந்தது அல்லது ஏதோ ஒரு மதம் சார்ந்தது, இல்லை என்றால் அது ஒரு மூட நம்பிக்கை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற கூட்டத்திற்கு மத்தியில நீ உட்கார்ந்திருக்காய் நண்பா. ஆனா நான் இன்னைக்கு உனக்கு நிரூபிக்க போறேன். ஜோதிடம் என்பது மதம் அல்ல, அது அண்டவெளியினாக பெரும் கணிதமும் இயற்பியலும். உன்னோட பிறந்த தேதி, நீ பிறந்த துல்லியமான நேரம், நீ பிறந்த இடம், இந்த மூன்றையும் வச்சு நீ பிறக்கிற அந்த நொடியில விண்வெளியில கிரகங்கள் எந்தெந்த புள்ளியில நின்னது அப்படின்றத அச்சுப்பிசகாம கணிக்கிற ஒரு உன்னதமான பிரபஞ்ச கணிதம் தான் இது. சற்றே உன்னோட மனக்கண்ணை திறந்து நான் சொல்ல போற இந்த மகா ரகசியத்தை இமேஜின் பண்ணிப்பார். நீ உன்னோட தாயோட கருவறைக்குள்ள இருக்கிறாய். 10 மாதங்கள். அங்கே எந்த ஒரு புறக்கதிர்களோ எக்ஸ்ரே காமாரே போன்ற அண்டவெளியின் கதிர்வீச்சுகளோ வெளிச்சமோ நுழைய முடியாது. தாயின் கருவறை என்பது பிரபஞ்சத்தினாக பெரும் பாதுகாப்பு கவசம். ஆனா அந்த 10 மாதங்கள் முடிந்து அந்த இருட்டு அறையை விட்டு பிரசவ வழியே உன்னோட தலை முதன்முதலாக இந்த பூமி பந்தின் காற்றுக்குள்ளே வெளியே வருதே, அந்த ஒரு மகா வினாடிதான் உன்னோட ஒட்டுமொத்த பிறவியின் தொடக்கம். அந்த நொடியில என்ன நடக்குது தெரியுமா? காத்துல எத்தனையோ FM ரேடியோ அலைவரிசைகள் பரவி கிடந்தாலும் நீ ரேடியோ பட்டனை திருப்பி 93.5 அல்லது 92.7 என்ற புள்ளியில வைக்கும்போது அந்த ரேடியோ அந்த பர்டிகுலர் அலைவரிசையை சட்டென்று உள்வாங்கி பாட்டை இசைக்கத் தொடங்குமே. அதே மாதிரி தாயின் கருவறையை விட்டு உன்னோட உடம்பு வெளியே வந்த அந்த மகா வினாடியில இந்த பூமிக்கு மேல பாய்ந்து கொண்டிருந்த அத்தனை பிரபஞ்ச கதிர்களும் காந்த அலைகளும் உன்னோட மென்மையான மூளையின் நரம்பியல் மண்டலத்துக்குள்ளேயும் உன்னோட உடம்புக்குள்ளேயும் ஒரு மகா சாஃப்ட்வேர் போல பதிவாகிவிடுகிறது. நீ பிறக்கும் அந்த துல்லியமான வினாடியில் சூரியன் எந்த ராசியில் எந்த நட்சத்திரத்திற்கு மிக அருகில் இருக்கிறார், சந்திரன் எந்த ராசியில் நின்று கொண்டிருக்கிறார், அவருக்கு பின்னால் கோடிக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் எந்த நட்சத்திர கூட்டங்கள் இருக்கின்றன, சந்திரன் அங்கே என்ன செய்கிறார் தெரியுமா? தனக்கு பின்னால் இருக்கும் அந்த நட்சத்திரங்களின் மகா சக்தி வாய்ந்த கதிர்களை தன் மீது வாங்கி அதை அப்படியே பூமிக்கு கடத்தும் ஒரு மாபெரும் பிரதிபலிப்பானாக மாறி உனது உடம்பிற்குள் பாய்ச்சுகிறார். முந்தைய அத்தியாயத்துல நான் சொன்னது போல அண்டவெளியில் இருக்கும் புல்லும் பூண்டும் கொடிகளும் மரங்களும் நாம் உண்ணும் உணவும் கூட அணுக்களின் பிணைப்புதான். அந்த அணுக்களின் மகா சக்தியாக வடிவமாக விளங்குவதுதான் அந்த ஆதி அன்னை. அதனால்தான் அவளை நாம் ஆதிசக்தி, அன்னை, இயற்கை என்று போற்றுகிறோம். அந்த பேரண்டத்தின் நட்சத்திர தூசுகளால் அணுக்களால் தான் விண்வெளிக்கோள்களும் உருவானது. அதே அணுக்களால் தான் நீயும் நானும் கூட உருவாக்கப்பட்டிருக்கிறோம். நாமும் அந்த கிரகங்களும் வேறல்ல நண்பா, நாமும் இந்த மகா பிரபஞ்சத்தின் ஒரு அங்கம்தான். பகுதி 2, 9 நவகிரகங்களின் கதிர்வீச்சு மெக்கானிசம். இப்போ நீ கேட்க, விண்வெளியில எத்தனையோ கோடிக்கணக்கான கோள்கள் சுழலுகதே, அப்புறம் ஏன் நம்ம முன்னோர்கள் இந்த 9 கிரகங்களை மட்டும் நவகிரகங்கள்னு சொல்லி அவங்க தான் நம்ம மனசை ஆட்டுவிக்கிறாங்கன்னு சொன்னாங்க? மிக உன்னதமான கேள்வி நண்பா. விண்வெளியில எத்தனையோ கோள்கள் இருந்தாலும் நம்ம பூமிக்கு மிக அருகில் இருந்து மனிதனோட மூளை அணுக்களையும் அவனோட எண்ணங்களையும் சிந்தனைகளையும் நேரடியாக பாதிக்கக்கூடிய கதிர்வீச்சு திறன் கொண்டவை இந்த 9 நவகிரகங்கள் மட்டும்தான். நம்ம மக்கள் சனீஸ்வர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவான் என்று கும்பிடுகிறார்களே, அவர்கள் அங்கே மனித வடிவில் அமர்ந்திருக்கவில்லை. சனியிடமிருந்து விண்வெளியில் வெளிவரும் அந்த மகா தீவிரமான காந்த கதிர்வீச்சு ஆற்றலைத்தான் சனி பேராற்றல் அல்லது சனி பகவான் என்றார்கள். குரு கிரகத்தில் இருந்து வரும் அந்த உன்னதமான எனர்ஜியைத்தான் குரு பகவான் என்றார்கள். உன்னோட கர்ம வினைகளின் அடிச்சுவட்டுக்கு ஏத்த மாதிரி நீ பிறக்கும்போது இந்த 9 கிரகங்களின் கதிர்களும் உன்னோட மனசுல எண்ணங்களை உருவாக்குது. அந்த எண்ணங்கள் தான் உன்னோட பேச்சாகவும் உன்னோட செயலாகவும் மாறுது. ஒருத்தன் உன்னோட சண்டை பிடிக்கிறான் என்றால் அல்லது உனக்கு ஒருத்தன் நல்லது செய்கிறான் என்றால் அவனோட வாயிலிருந்து வரும் வசனங்கள், அவனோட பழக்க வழக்கங்கள் அத்தனையையும் அந்தந்த நேரத்தில் அவனது மூளையை தூண்டிக் கொண்டிருக்கும் கிரகங்களின் கதிர்வீச்சுதான் தீர்மானிக்குது. நம்ம வாழ்வியல்ல நாம சந்திக்கிற அத்தனை தேவைகளுக்கும் செயல்பாடுகளுக்கும் இந்த 9 கிரகங்களும் தனித்தனியாக பொறுப்பேற்று தங்களோட பவரை செலுத்துகின்றன. அது எப்படி என்று பார்ப்போம். சூரியன் உன்னோட ஆத்ம பலம், உன்னோட கம்பீரம், உனது தந்தை, உனக்கு கிடைக்கப் போகும் அரசாங்க கௌரவம் அத்தனையையும் ஆளுவது இந்த சூரியனின் கதிர்கள்தான். சந்திரன் உன்னோட மனநிலை, உன்னோட கற்பனை திறன், உன்னோட தாய், உனக்குள் ஏற்படும் உணர்ச்சிகள் அத்தனையையும் ஆளுவது இந்த சந்திரன். கடலின் அலைகளை தன் ஈர்ப்பு விசையால ஆட்டும் சந்திரன் உன்னோட உடம்புக்குள் இருக்கும் 70 விழுக்காடு நீரையும் உன்னோட மனதையும் நொடிக்கு நொடி ஆட்டி படைக்கிறார். செவ்வாய் உன்னோட உடம்பில் ஓடும் ரத்தம், உன்னோட கோபம், தைரியம், உன்னோட பூமி, காணி, நிலம், வீடு சம்பந்தமான விஷயங்களை ஆளுவது செவ்வாய். புதன் உன்னோட புத்தி கூர்மை, நீ படிக்கப் போகும் கல்வி, உன்னோட கணித அறிவு, உன்னோட வியாபார தந்திரம், பேச்சுத்திறமை அத்தனையையும் ஆளுவது புதன். குரு உன்னோட வாழ்க்கையில உனக்கு கிடைக்கப் போகும் பணம், செல்வம், தங்கம், உனக்கு கிடைக்கப் போகும் மகா ஞானம், குருவின் அருள், உன்னோட கௌரவம் அத்தனையையும் ஆளுவது இந்த குரு பகவான். சுக்கிரன்
உன்னோட வாழ்க்கையில நீ அனுபவிக்கப் போகும் உலகியல் சுகங்கள், உன்னோட வாகனம், அழகான வீடு, உனக்கு அமையப்போகும் கணவன் அல்லது மனைவி, உன்னோட கலை ஆர்வம், சொகுசு வாழ்க்கை அத்தனையையும் ஆளுவது சுக்கிரன். சனி உன்னோட ஜீவனம், நீ செய்யப்போகும் தொழில், உன்னோட உழைப்பு, உன்னோட ஆயுள், உனது கர்ம வினைகளை அணு அணுவாக உனக்கு கொடுத்து உன்னை தூய்மைப்படுத்தும் அந்த மகா கடமை இந்த சனி பகவானுடையது. ராகு மற்றும் கேது இவை கண்ணுக்கு தெரியாத நிழல் கிரகங்கள். ராகு என்பது உன்னோட உலகியல் ஆசைகளின் உச்சம். கேது என்பது உன்னை அத்தனையிலிருந்தும் விடுவித்து அந்த மூலப்பேரொளியோடு சேர்க்கும் ஞானத்தின் உறைவிடம். பகுதி அதிகாலை 3:12 கட்டங்கள் - மனித வாழ்க்கையின் மகா வரைபடம். இப்போ இந்த 9 கிரகங்களும் விண்வெளியில சும்மா சுத்திட்டு இருந்தா மட்டும் போதாது. அவ உன்னோட வாழ்க்கையில எந்தெந்த பக்கங்களை ஆளப்போகுது அப்படின்றத ஒரு வரைபடமா நம்ம முன்னோர்கள் மாத்தினாங்க. விண்வெளியோட அந்த 360 பாகை வட்டப்பாதையை 12 சம பெட்டிகளா, அதாவது ஒரு பெட்டிக்கு 30 டிகிரி வீதம் 12 ராசி கட்டங்களாக பிரித்தார்கள். நீ பிறக்கும் அந்த துல்லியமான வினாடியில் கிழக்கே தோன்றும் அந்த ராசி பெட்டிதான் உன்னோட லக்கினமாக மாறும். அதுதான் உன்னோட முதலாவது ஸ்தானம், உன்னோட வாழ்க்கையின் ஆரம்ப புள்ளி. அங்கே இருந்து கடிகார சுற்றுப்படி அமையும் அந்த 12 கட்டங்களும் நீ ஒரு குழந்தையாக பிறந்து, வளர்ந்து, படித்து, வேலைக்குச் சென்று, திருமணம் செய்து, வயதாகி மரணிக்கும் வரை உன்னோட ஒட்டுமொத்த வாழ்வியலையும் அணு அணுவாக காட்டுகின்ற மகா வரைபடம். அது என்னென்ன ஸ்தானங்கள் என்று இப்போது விரிவாக பார்ப்போம். முதலாம் இடம் லக்கின ஸ்தானம். இது நீதான் நண்பா. உன்னோட உடல் தோற்றம், உன்னோட குணம், உன்னோட ஆயுள் ஆரோக்கியம், உன்னோட சுயசிந்தனை எப்படி இருக்கும் என்பதை இந்த முதலாம் கட்டம் காட்டும். இரண்டாம் இடம் தன குடும்ப வாக்குஸ்தானம். உன்னோட குடும்பம் எப்படி அமையும்? உன்னோட வாழ்க்கையில நீ எவ்வளவு பணம் சம்பாதிப்பாய்? உன்னோட பேச்சின் பலம் என்ன? உன்னோட ஆரம்ப கல்வி எப்படி இருக்கும் என்பதை இந்த இரண்டாம் கட்டம் தீர்மானிக்கும். மூன்றாம் இடம் சகோதர வீரியஸ்தானம். உனக்கு அமையப்போகும் இளைய சகோதரர்கள், உன்னோட தைரியம், வீரியம், உன்னோட குறுகிய தூர பயணங்கள் மற்றும் ஜோதிடத்தில் சில மறைவு பலன்களை தரும் இடம் இது. நான்காம் இடம் மாத்ரு சுகஸ்தானம். உன்னை பெற்றெடுத்த தாய் எப்படி இருப்பார்? உனக்கு அமையப்போகும் சொந்த வீடு, பூமி, சொத்துக்கள், நீ வாங்கப்போகும் சொகுசு வாகனங்கள், உன்னோட உயர்கல்வி மற்றும் உன்னோட வாழ்க்கையின் ஒட்டுமொத்த சுகபோகங்களையும் காட்டும் உன்னதமான இடம் இந்த நான்காம் கட்டம். ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம். நீ முற்பிறவிகள்ல செய்த நல்வினைகளின் பலனாக உனக்கு கிடைக்கப் போகும் பூர்வ புண்ணியம் என்ன? உனக்கு பிறக்கப் போகும் புத்திர பாக்கியம் எப்படி இருக்கும்? உன்னோட கலைத்திறன், ஆன்மீக ஈடுபாடு அத்தனையையும் காட்டும் இடம் இது. ஆறாம் இடம் ருண ரோக சத்ருஸ்தானம். மனித வாழ்க்கையில வரக்கூடிய கடன்கள், உனக்கு வரக்கூடிய நோய்கள், உன்னை எதிர்க்கும் எதிரிகள் மற்றும் நீ செய்யப்போகும் உத்தியோகம் அத்தனையையும் காட்டும் இடம் இந்த ஆறாம் கட்டம். ஏழாம் இடம் களத்திரஸ்தானம். உன்னோட வாழ்க்கை துணை எப்படி அமைவார்கள்? உன்னோட திருமண வாழ்க்கை இன்பமாக இருக்குமா? நீ செய்யும் கூட்டு வியாபாரம் மற்றும் உன்னை தினமும் சந்திக்கும் வெளி உலகம் எப்படி இருக்கும் என்பதை இந்த ஏழாம் கட்டம் காட்டும். எட்டாம் இடம் ஆயுள் அவமானஸ்தானம். உன்னோட ஆயுள் எவ்வளவு? உன்னோட வாழ்க்கையில நீ சந்திக்கப் போகும் தடைகள், அவமானங்கள், விபத்துக்கள் மற்றும் நீ நினைத்துப் பார்க்காத திடீர் அதிர்ஷ்டங்கள் அத்தனையையும் மறைத்து வைத்திருக்கும் மகா ரகசிய இடம் இந்த எட்டாம் கட்டம். ஒன்பதாம் இடம் பாக்கிய பித்ருஸ்தானம். உன்னோட தந்தை எப்படி இருப்பார்? தந்தையின் வழியில் உனக்கு கிடைக்கப் போகும் சொத்துக்கள் என்ன? உன்னோட பாக்கியங்கள், உன்னோட தூரதேச பயணங்கள், உன்னோட தர்ம சிந்தனை அத்தனையையும் காட்டும் பாக்கிய ஸ்தானம் இது. 10ஆம் இடம் கர்ம தொழில் ஸ்தானம். நீ இந்த உலகத்துல என்ன தொழில் செய்வாய்? உன்னோட வியாபாரம், உன்னோட ஜீவனம், உனக்கு சமூகத்தில் கிடைக்கப் போகும் அந்தஸ்து, கீர்த்தி, புகழ் அத்தனையையும் ஆளுகின்ற ஆக பெரும் பவர்ஃபுல் இடம் இந்த 10ஆம் கட்டம். 11ஆம் இடம் லாபஸ்தானம். நீ செய்யும் தொழிலில் உனக்கு கிடைக்கப் போகும் லாபம் என்ன? உன்னோட ஆசைகள், பேராசைகள் எல்லாம் நிறைவேறுமா? உன்னோட மூத்த சகோதரர்கள் உனக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுவாங்க என்பதை இந்த லாபஸ்தானம் காட்டும். 12ஆம் இடம் அயன சயன போக விரயஸ்தானம். உன்னோட வாழ்க்கையில நீ செய்யப்போகும் செலவுகள், உனக்கு கிடைக்கப் போகும் நிம்மதியான தூக்கம் மற்றும் இந்த உலகியல் வாழ்க்கையை நீ துறந்த பிறகு உன்னோட ஆன்மா அந்த பேராத்மாவோடு கலக்கப் போகும் அந்த முத்தி நிலை அத்தனையையும் காட்டும் இறுதிப்பெட்டி இந்த 12ஆம் கட்டம். பகுதி 4 விழிப்புணர்வே தீர்வு. இப்போ சற்றே விழிப்புணர்வோடு சிந்திச்சுப்பார் நண்பா. இந்த 12 கட்டங்களுக்குள்ளேயும் நீ பிறக்கும்போது அந்த 9 கிரகங்களும் எந்தெந்த வீடுகள்ல அமர்ந்து தங்களோட கதிர்களை உனக்குள்ள பாய்ச்சிக்கிட்டு இருக்கோ அதை வச்சுதான் உன்னோட ஒட்டுமொத்த வாழ்க்கையும் இயங்குது. ஆனால் மனிதன் என்ன செய்கிறான் தெரியுமா? உனக்கு ஒரு கஷ்டம் வரும்போது, ஐயோ எனக்கு 6ஆம் இடம் கெட்டுவிட்டது, 10ஆம் இடம் வேலை செய்யவில்லை, என் கர்மவினை இப்படி இருக்கிறதே என்று சோர்ந்து போய் உட்கார்ந்து விடுகிறான். அல்லது
நான் எல்லாவற்றையும் சரியாகத்தான் செய்தேன், ஆனால் எனக்கு டைம் சரியில்லை என்று வெளியில் காரணங்களை சொல்லி தப்பிக்க பார்க்கிறான். நான் உனக்கு ஆரம்பத்திலேயே சொன்னது போல, இந்த 12 கட்டங்களும் கிரகங்களும் உன்னை தண்டிப்பதற்காக இல்லை, உன்னோட ஆன்மாவை தூய்மைப்படுத்துவதற்காக. உனக்கு ஒரு நஷ்டமோ ஏமாற்றமோ வரும்போது, பிரபஞ்சம் இந்த சம்பவத்தின் மூலமாக என் ஆன்மாவிற்கு என்ன பாடத்தை கற்றுத்தரப்போகிறது என்ற உண்மைத்தன்மையை நீ உனக்குள்ளே தேடத் தொடங்க வேண்டும். எப்போது நீ வெளியில் காரணங்களை தேடுவதை நிறுத்திவிட்டு உனக்குள்ளே விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறாயோ, அப்போதே உன்னோட கர்ம வினைகளின் வீரியம் குறையத் தொடங்கிவிடும். அப்படியென்றால் இந்த 12 கட்டங்களுக்குள் இருக்கும் கிரகங்களின் காந்த அலைகளின் தாக்கத்திலிருந்து ஒரு மனிதன் தன் விழிப்புணர்வால் எப்படி தப்பிப்பது? நம் கர்ம வினைகளை நாம் எப்படி மாற்றி அமைப்பது? இதற்கான பெரும் பிரபஞ்ச ரகசியங்களை நமது அடுத்த 9வது அத்தியாயத்தில் அக்குவேர் ஆணிவேராக உடைத்து பார்ப்போம். விழித்திரு, பிரபஞ்சம் உன்னோடு இருக்கிறது.